வணக்கம். ஜெயகாந்தனை எனக்கு அவருடைய நாவல்களோ, சிறுகதைகளோ எனக்கு ஞாபகப்படுத்தாது. அவருடைய கோட்ஸ் சிலது இருக்குது. அது எனக்கு நான் ஆர்ட்டிகுலேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். சில நேரங்கள்ல அவரை எனக்கு அது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். "வளைந்தே நடந்து பழக்கப்பட்ட சமூகத்தில் சராசரியாக நேராக ஒருவன் நடந்தால் அவன் திமிர் பிடித்தவனாகத்தான் தெரிவான்" அப்படிங்கிற கோட்டு. "அழகு என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றின் நினைவே சுகமளிக்கிறது என்றால் அது நிச்சயம் அழகாகத்தான் இருக்க வேண்டும்" அப்படிங்கிறது. "நான் ஒருபோதும் வெட்கப்படுவதே இல்லை. காரணம், என் வாழ்வில் நிகழ்ந்த அத்தனையும் அந்தந்த நேரத்தின் நியாயம்" அப்படின்னு சொன்னது. வாழ்க்கை நமக்கு பிடித்த மாதிரி பிடித்த இடத்திலேயே போய் நின்று கொள்வதே இல்லை அப்படிங்கிறது. இந்த மாதிரியான கோட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துவண்டு போய் இருக்கிற சில நிலைகளில் நமக்கு உற்சாகமூட்டக்கூடிய உத்வேகமூட்டக்கூடிய கோட்ஸாக நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். ஜெயகாந்தன் எப்படி பாப்புலர் அப்படின்னா, அவரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் ஒரு மீறல் கலைஞன் அப்படிம்பாங்க. எப்படி சாரு நிவேதிதா ரெக்ரெசிவ் ரைட்டிங்ஸ், அதாவது மீறல் எழுத்துக்களில் உலக புகழ்பெற்ற எழுத்தாளராக இருக்கிறாரோ, ஜெயகாந்தனும் அதே போல் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் தான். இப்படியான நம்ம சமூகத்தில் நாம் கட்டமைத்து வைத்திருக்கின்ற கற்பு, பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள், பிற்போக்கு சிந்தனைகள், இதையெல்லாம் அவருடைய கதாபாத்திரங்கள் மூலமாக, அவருடைய கதைகளின் மூலமாக ரொம்ப காத்திரமாக எழுதிட்டு வந்த ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன். ரொம்ப குறிப்பிடும்படியாக எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னுடைய மாவட்டம் ஈரோடு. எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, நாங்கள் தமிழ் மொழியை ரொம்ப அழகாக, ரொம்ப மரியாதையோடு பேசுகிற மாதிரி எங்களை நாங்களே நினச்சிப்போம். எங்களை மாதிரி ஆட்கள் எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வேலை தேடியோ இல்லை வேறு ஏதாவது படிக்கவோ போயிட்டு நாங்கள் என்ன கருத்து வைப்போம் அப்படின்னா, "என்னடா மொழி இது, இந்த மொழியில் மரியாதையே இல்லை, இந்த மொழியில் ஒரு அழகே இல்லை, இது ரொம்ப தரக்குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது" அப்படின்னு நாங்கள்லாம் விமர்சனம் பண்ணுவோம். நாங்கள் ஏதோ எங்கள் மொழி நாங்கள் எப்படியோ அழகாக பேசுகிற மாதிரி, எங்கள் ஊர்லலாம் சின்ன பையன்லாம் கேன போச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். அது கெட்ட வார்த்தைன்னே தெரியாமல் அந்த மொழியை அப்படியே சரளமாக, அந்த கெட்ட வார்த்தைன்னே தெரியாமல், தெரிஞ்சும் தெரியாமையும் அப்படியே வக்கால் ஒலிங்கிறது, அதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். ஆனால் அது தெரியாமையே இந்த மொழியில் அப்படியே பேச்சு வழக்கில் அப்படியே பேசிக்கிட்டே வர்றது. ஸோ ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சென்னை மொழி கொச்சையாக இருக்குது, அது தரக்குறைவாக இருக்குது, அது அழகாக இல்லை அப்படின்லாம் நாங்கள் விமர்சனம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்படி இருக்கிற நிலையில் இந்த சென்னை மொழியை, சென்னை வழக்கு இருக்குல்ல, சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, அந்த மொழியை வச்சு ஒரு சிறுகதையை ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறார். பேரே, அந்த சிறுகதையினுடைய பேரே தரக்குறைவு தான். இந்த கதையில் ஒரு கணவனும் மனைவியும் சென்னைக்கு பிழைப்பு தேடி வருவாங்க. ஒரு ரிக்ஷா ஓட்டுகின்ற ஏதோ ஒரு தொழில் செய்து பிழைக்க வரக்கூடிய ஒரு தம்பதியினர் தான். அவங்க சென்னைக்கு சில நாட்கள் தங்குறப்ப இந்த சென்னை நிலத்திற்கே உரிய ஒரு மொழி இருக்குல்ல, அந்த மொழி இவர்களுக்குள்ள ஒன்றோடு ஒன்றாக கலந்துருது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க சென்னை பாஷையே பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க அப்படியே அந்த அந்த மொழி இவங்களுக்கு ரொம்ப, அவங்க அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மொழியிலையும் உரையாடுறாங்க. அப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் கூட வாழ்கிறது லைட்டாக போர் அடிக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பார்ட்னரை தேடி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு இவரை சீட் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட்னர் கூட போயிடுறாங்க. ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான்னா, இவங்களை ஏமாற்றிட்டு இவங்களை கழட்டி விட்டு அவன் இன்னொரு திருமணம் செஞ்சுட்டு போயிடுறான். இவங்க என்ன நிலைக்கு போவாங்க அப்படின்னா, ஒரு ரயில் நிலையத்தில் போய் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு போய் உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ இவங்களுடைய முதல் கணவன் இவங்களை பார்க்க வர்றான். அந்த கணவனுக்கு எந்த கில்ட்டுமே இருக்காது. அவன் "என்ன நீங்கள் இங்கே உட்காந்துருக்குற, ஏன் என்னாச்சு, ஏன் அழுதுட்டுருக்குற" அப்படின்னு கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, "இல்லை, அவன் என்னை ஏமாற்றிட்டான், நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இவன் என்ன சொல்லுவான்னா, "இதுக்காகவா நீ தற்கொலை பண்ணிக்க போகிற, நீ பேசாமல் உன் சொந்த ஊருக்கு போயிட வேண்டியதானே" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த அம்மா சொல்லுவாங்க, "நான் என் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு பதிலாக நான் செத்தே போயிடுவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லை, நான் வேணால் உன்னை கூட்டிகிட்டு போய் நான் உன்னை ஒரு பஞ்சாயத்தில் வச்சு டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி பிரித்து விட்டுட்டு வந்துடுறேன், அப்போ சரியா" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை இல்லை, அந்த ஊருக்கு போகிறதுக்கு பதிலாக நான் செத்தே போயிடுவேன், அந்த ரயிலே விழுந்துருவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவன் கேட்பான், "இன்னுமா என்னை நினச்சின்னு இருக்கிற" அப்படின்னு அந்த சென்னை பாஷையிலே கேட்பான். அது சொல்லும், "ஆமாம், இன்னும் மேலே எனக்கு ஆசையாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் கைது அழுதுகிட்டே இருக்கிற" அப்படின்னு சொல்லி இந்த சென்னை மொழியில் அந்த கழுதை அப்படின்றத கைது அப்படின்னு சொல்லுவோம். "நீ கைதுன்னு சொல்கிறது அழகாக இருக்குது, இன்னொரு தடவை சொல்லு, நீ அதை சொல்கிறப்ப தான் நான் உன்னுடையவள் அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, நீ என்னை இன்னும் மறக்கவே இல்லை, நீ என்னை இன்னும் நேசிச்சுட்டே இருக்கிற அப்படின்ற ஃபீலிங் எனக்கு வருது, நீ அதை திரும்ப சொல்லு" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்.
இவன் கைது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். கதை அங்கே முடியல. ஜெயகாந்தன் என்ன எழுதுறாருன்னா, இப்போ நம்ம இந்த மொழிக்கு ஒரு தரம்னு ஒன்று வச்சுருந்தோம்ல, இந்த மொழி தரக்குறைவாக இருக்குது அப்படின்னு. அந்த தரக்குறைவு நீங்கள் பேசுகிற மொழியிலையோ நீங்கள் பேசுகிற ஸ்லாங்லேயோ கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் உங்களுடைய பேசுபொருள் என்ன அப்படின்றதுல தான் தரம் இருக்கே ஒழிய அந்த மொழியில் தரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிப்பார். எனக்கு வந்து சீமானன் இந்த கதையை படிக்கணும் அப்படின்னு எனக்கு உள்ளூர தோணுச்சு. கலைஞர் வந்து ஜெயகாந்தனை பற்றி, தனக்கும் ஜெயகாந்தனுக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி சொல்கிறப்ப சொல்லுவார், நம்ம சொல்லுவோம்ல நமக்குள்ள கொள்கை வேறுபாடுகள் முரண்களை பற்றி சொல்கிறப்ப நம்ம 2 சொற்களை பயன்படுத்துவோம். ஒன்று வந்து முரண்பாடு, இன்னொன்று வந்து வேறுபாடு. முரண்பாடு அப்படின்றது வந்து தண்ணீரும் எண்ணெயும் போன்றது, அது வந்து கலக்கவே முடியாது, அது வந்து சேரவே சேராது. ஆனால் வேறுபாடு அப்படின்றது வந்து தண்ணீரும் பாலும் போல ஒன்றாக கலந்து விடும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கும் ஜெயகாந்தனுக்கும் இருப்பது வந்து முரண்பாடு கிடையாது, வேறுபாடு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அப்படியான ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் வந்து அவருடைய எழுத்தை பற்றி சொல்கிறப்ப ரொம்ப பேருக்கு பிடிக்கும், ரொம்ப பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனால் எல்லாருமே படிப்பாங்க அப்படின்னு அவரை பற்றி அவர் சொல்லிப்பார். சாகித்ய அகாடமி விருது கொடுத்தப்ப கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது எனக்கு கொடுத்து சாகித்ய அகாடமி தன்னுடைய தரத்தை கொஞ்சம் உயர்த்திக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப நக்கலாக சொன்னதாக சொல்லுவாங்க. ஞானபீட விருதெல்லாம் வந்து ஜெயகாந்தன் வாங்கியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர். இப்படியான விருதுகள் எல்லாம் பெற்ற ஜெயகாந்தனுடைய ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து வீட்டிலேருந்து அடங்காத, ஸ்கூலில் அடங்காமல், ஒரு அடங்காத பிள்ளையாக வீட்டிலேருந்து லிட்ரலி துரத்தி அடிக்கப்பட்டு ஒரு லெட்டர் கையில் கொடுத்து சென்னையில் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு தங்களுடைய உறவுக்காரரிடம் அவங்க அம்மா ஒரு 13 வயசில் 12-13 வயசில் ஜெயகாந்தனை சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னா, இவன் வந்து வீட்டுக்கும் அடங்க மாட்டான், ஊருக்கும் அடங்க மாட்டான், பள்ளிக்கூடத்துக்கும் அடங்க மாட்டான், இப்படி ஒரு அடங்காப்பிடாரி, நீ தான் எப்படியாவது வாழ்க்கையில் கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி சென்னையில் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு அனுப்பி விடுகிறார்கள் அவங்களுடைய தாயார். அங்கே வந்து தான் தோழர் ஜீவானந்தம், அப்புறம் நிறைய கம்யூனிஸ்ட் பெருந்தலைவர்களுடைய அறிமுகம்லாம் அவருக்கு கிடைக்குது. அப்படி அந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் கிடைத்த தொடர்புகள், அப்புறம் நட்பு, அவர் வேலை பார்த்த பத்திரிகைகள், அவருக்கு கிடைத்த அனுபவம், சென்னை அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இதெல்லாம் சேர்ந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் இலக்கியம் படித்து ஸ்கூலில் 7வது மட்டுமே படித்த ஒரு ஆள் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்க முடியுது. தமிழ் இலக்கியம் தெரியாது, இலக்கணம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து இவ்வளவு பெரிய தமிழ் ஆளுமையா இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர முடியுது அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்படியான எழுத்தாளர்னுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூலை பற்றித்தான் பேச இருக்கிறேன். இந்த நாவலுக்கு ஒரு முன்கதை ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து அக்னி பிரவேசம். அக்னி பிரவேசம் கதை என்ன அப்படின்னா, அதை நான் முன்னாடியே ஒரு தடவை கதை கேட்கலாம் வாங்க அப்படின்ற ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கிறேன். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பேரெலாம் இல்லை. அந்த பொண்ணு வந்து ஒரு 17 வயது பெண். அந்த பெண்ணை ஒருத்தர் வந்து காரில் கூட்டிகிட்டு போய் அவங்கள ஏமாற்றி அவர்களை வன்புணர்வு செஞ்சிட்றான். அந்த பொண்ணு வந்து அதை அவங்க அம்மாட்ட வந்து சொல்லுது. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சிறுகதையை முடிச்சிடறாங்க. இந்த சிறுகதை வந்தப்போ நம்முடைய இந்த சமூகத்தில் நிறைய கொந்தளிப்பு, நிறைய எதிர்ப்புலாம் வந்திருக்குது. ஜெயகாந்தனை ரொம்ப கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் எப்படி ஒருத்தர் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய வசைபாடுகளை ஜெயகாந்தன் சந்தித்தார். இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இவ்வளவு எதிர்ப்புகளுக்குள்ள நம்ம என்ன செய்வோம், நார்மலாக ஜென்ரலாக தானே யோசிப்போம். ஆனால் ஜெயகாந்தன் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற இதில் வந்து எப்படி வந்து அக்னி பிரவேசத்தில் அந்த பொண்ணுக்கு பேரே வைக்கலையோ, ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்களில் அதனுடைய நீட்சியாக அதையே அப்படியே டைரெக்ட்லி ஆப்போசிட் அந்த கதையில் நடந்தது என்ன அப்படின்னா, அந்த அம்மா வந்து அந்த அந்த நடந்த நிகழ்வை அப்படியே மறைச்சிட்றாங்க இல்லையா, அப்படியே ஆப்போசிட்டாக அந்த நிகழ்வை மறைக்காமல் இருந்தால் எப்படி நடந்துருக்கோம் அப்படின்றது தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் கதை. அந்த பொண்ணுக்கு அங்கே பேர் வைக்கல, இங்கே பேர் வச்சிருக்கிறாரு. இங்கே என்ன பேர்னா கங்கா. நீங்கள் புனிதமாக ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்களே, அந்த பேரை தானே நான் வைப்பேன் அப்படி சொல்லிட்டு கங்கா அப்படின்னு அந்த கதாபாத்திரத்திற்கு பெயரை வைச்சிருக்கிறார். நம்ம புனிதம்லாம் நினச்சிட்டு இருக்கோம்ல, அந்த ஃபர்னிச்சரை போட்டு ஓட அப்படின்னு சொல்லி அங்கேயே அந்த ஃபர்னிச்சரை காலி செய்திருக்கிறார் ஜெயகாந்தன். இந்த நாவல் என்ன சொல்லுது அப்படின்னா, கங்கா வந்து அதே நபரால், பிரபு அப்படின்ற நபரால் வன்புணர்வு செய்யப்பட்டு
அவங்க அம்மாட்ட போய் சொல்லுது. அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, கத்தி கூப்பாடு போட்டு ஊரை எல்லாம் கூட்டி ரொம்ப அதகலம் பண்ணிடுறாங்க. அந்த விஷயம்லாம் ஊருக்கே தெரிஞ்சிருது. அவங்க அண்ணன் கணேசன்லாம் வந்துடுறான். வந்து இவங்கள அடிக்கிறான். யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட போய் கெட்டு போயிட்டு வந்து நிற்கிறியா, அந்த மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. கங்காவுடைய அம்மா இருக்காங்களே கனகம். கனகத்துக்கு ஊரில் ஒரு சொந்த ஒன்று விட்ட சொந்தத்தில் ஒரு அண்ணா இருக்கார். அவர் பேர் வந்து வெங்கு. வெங்கு மாமா வந்து வெங்கு மாமாவுக்கு கடிதம் போட்டு அவரை வர வைக்கிறாங்க. வெங்கு மாமா தான் வந்து இந்த கங்கா வந்து ஒரு 17 வயது சிறுமியை படிக்க வைக்கிறது. இங்கே இந்த ஊரில் இருந்து தஞ்சாவூருக்கு கூட்டு போய் படிக்க வச்சு அவளை வேற ஒரு நிலைக்கு அவளை ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டான உமனாக மாற்றினதில் வெங்கு மாமாவுடைய பங்கு வந்து அளப்பரியது. அவர் தான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி சரி இந்த மாதிரி நடந்துருச்சு, இவளை வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறாரு. படிக்க வச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவரை கொண்டு வர ஹெல்ப் பண்ணுறாரு வெங்கு மாமா. வெங்கு மாமா வந்து அவ்வளோ நல்லவரா, அவ்வளோ ரேஷ்னலிஸ்டா அப்படின்னா இல்லை. வெங்கு மாமா வந்து அம்புஜம் அப்படின்ற அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. வெங்கு மாமா எப்படியான ஒரு ஆள்னா, ஒரு பெர்வர்ட், ஒரு சேடிஸ்ட், ஒரு மெசக்கிஸ்ட், என்ன சொல்கிறது, 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே படத்தில் வர்ற மாதிரி அவங்களுடைய மனைவி வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, செக்ஷுவலாக இது பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரேயில் வர ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு கேரக்டர். அப்படியான அந்த கேரக்டரை கங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஒரு புலி. எப்படி வந்து ஆண்டன் செக்காவ் வந்து லேடி வித் டாக்னு ஒரு சிறுகதை எழுதியிருப்பார்ல, நாய்க்கரசி மாட்டின் தமிழ்லாம் வந்துருக்கு. எப்படி ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து லேடி வித் டாகோ, நான் வந்து லேடி வித் டைகர். இது வந்து ஒரு புலி. இந்த புலி என்னை எப்பயுமே வேட்டையாட தான் காத்திருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போ பேசினாலும் அதை பற்றியே தான் பேசுவார். அந்த அவங்களுக்கு நிகழ்ந்த அந்த நிகழ்வை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பார். அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பார். எப்போ வாக்கிங் போகிறப்ப, அவங்க தனியாக இருக்கிறப்ப அப்போல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ என்னென்னா, லிட்ரலாக இந்த வெங்கு மாமாவுக்கு வந்து இந்த கங்கா மேலே ஒரு ஆசை. அந்த இந்த 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 புலி வந்து அந்த பெண்ணை வேட்டையாட எத்தனித்து கொண்டே இருக்கிறது. அவங்க கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புலி வேட்டையாட போகுது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த புலியை எப்படி பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கிட்டு நேரம் வர்றப்ப கூண்டில் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த புலியை நான் பழக்கப் போகிறேன். ஐ எம் லேடி வித் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்புஜம் மாமியை இவர் வந்து இந்த 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே அளவுக்கு அப்யூஸ்லாம் பண்ணுறாருல, அந்த ஸ்டோரியெல்லாம் வந்து கங்காவுக்கு தெரியும். அவங்களுடைய ஒரு நாள் அவங்களுடைய மார்பகத்தில், அவங்களுடைய பிருஷ்டங்களில், பின்னாடி, ஸோ எல்லா இடங்களிலும் இவர் அந்த பெல்ட்டால் அடித்த தழும்புகளை எல்லாம் அவங்க வந்து காமிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் என்ன நினச்சேன்னா, என்னைய புதைக்க போவாங்கல்ல, அந்தப்போ அந்த வெட்டியாக வந்து என்னோடய சேலையை மட்டும் எடுத்துப்பான்ல, எடுத்துகிட்டு தானே புதைப்பான், அந்தப்பா அவன் பாப்பானா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து உனக்கு காட்டிட்டேன் அப்படின்னு ரொம்ப பெயின்ஃபுல்லாக அவங்களோட ஸ்டோரியை சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த வெங்கு மாமாவுடைய இன்னொரு டார்க்கர் சைடு இவருக்கு தெரியும். ஸோ இப்படியான சூழல்லாம் அவங்க படித்து ஒரு நல்ல அலுவலகத்தில் சென்னையில் திரும்ப வேலைக்கு வந்து இருக்கிறாங்க. அவங்க அம்மா கூட தான் இருக்கிறாங்க. இந்த அண்ணன் இருக்கான்ல, கங்காவுடைய அண்ணன் கணேசன், அவன் வந்து இவங்களோட தங்க மாட்டான். அவன் வந்து தனியாக அவங்களோட மனைவி குழந்தைகளோட வேறு இடத்துல இருப்பான். இவங்க அம்மா மட்டும் இவங்களோட இருப்பாங்க. இவங்க அலுவலகத்துக்கு போயிட்டு வருது. மோருஞ்சாரும் காலையில் 8 மணி பஸ்ஸு, மோருஞ்சாரும் லஞ்சுக்கு இதை எடுத்துகிட்டு போய் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஆர்கேவி அப்படின்ற ஜெயகாந்தன் வந்து இந்த கேரக்டர் வந்து இந்த கதையில் வரும். ஆர்கேவி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கங்காவுடைய ஸ்டோரி இருக்குல்ல, அக்னி பிரவேசம் ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை சிறுகதையாக எழுதியிருப்பார். ஒரு நாளேட்லேயோ ஒரு வார இதழ்லையோ எழுதியிருப்பார். அந்த கதையை பேருந்தில் வர்றப்போ ஒரு நாள் கங்கா படிச்சிருவாங்க. கங்கா படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் கொண்டு போய் அந்த பத்திரிக்கை அப்படியே விட்டேறிடுறாங்க. இந்தா நீ படி, இந்த கதையெல்லாம் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அவங்க மேலே அவங்க அம்மாவுடைய மூஞ்சிலே விட்டரிச்ச மாதிரி தூக்கி போட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த சிறுகதையை அவங்க அம்மாவும் படிக்கிறாங்க. என்னடா ஒரு பொண்ணு வந்து தன்னை வன்புணர்வு செஞ்சுட்டாங்கன்னு போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறா, அவங்க அம்மா அந்த விஷயத்தை மறைச்சிட்டாலே, நம்மளும் இல்லை இந்த மாதிரி பண்ணியிருக்கணும், நம்மளே இந்த மாதிரி பண்ணியிருக்கணும், ஒரு வேளை நம்மளே நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டோமா, அவள் அதனால தான் இன்னும் திருமணமே செஞ்சுக்கலையா, இப்படியெல்லாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் வெங்கு மாமா இருக்கார்ல, வெங்கு மாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி ஒரு சிறுகதை படிச்சுட்டு வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்கிட்ட பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுவாங்க. ஒரு 2 நாள் கழித்து வெங்கு மாமாவும் வந்துடுவார். வெங்கு மாமா வந்து எப்பயாவது சென்னைக்கு வந்தார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு லாயர். அவர் வந்து அவருடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு இந்த கங்காவுடைய வீட்டில் 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி அவரோட ஊருக்கு போகிறது வழக்கமாக இருக்கும். இந்த லெட்டர் பார்த்துட்டும் அவர் அதே மாதிரி அவருடைய வேலை நிமித்தமாகவும் அந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் தங்குறாரு.
தங்குறப்ப இந்த கங்கா கிட்ட கேட்குறாரு, "என்ன அந்த கதைய படிச்சுட்டு என்னமோ உங்க அம்மாட்ட பேசாம இருக்கியாமே, என்ன சண்டை போட்டியாமே?" அப்படின்லாம் கேட்குறாரு. "நானும் தான் அந்த கதைய படிச்சேன். இப்படிலாம் எவனாவது கதை எழுதுவானா? இப்படிலாம் எவனாவது காட்டான் தான் கதை எழுதுவான். இதெல்லாம் சரி கிடையாது." அப்படின்ற மாரி அந்த கதைய வந்து ரொம்ப அந்த கதையையே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவாரு வெங்கு மாமா. இந்த கதையில வர மாரிலாம் அம்மாலாம் இருக்க மாட்டாங்க. அந்த அம்மா அப்படி இருந்தான்னா, அவளும் கேரக்டர்லெஸ் தான் அப்படின்ற மாரி, அந்த அம்மாவுடைய கேரக்டர அசாசினேட் பண்ற மாரிலாம் கருத்து சொல்லிட்டு இருப்பாரு. லிட்டரலா அந்த கதைய வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுவாரு. அந்த ஆர்கேவியும் திட்டிட்டு இருப்பாரு. ஆர்கேவி அப்படின்ற ஜெயகாந்தனையும் திட்டுவாரு. "நீ வேணும்னா உனக்கு ரொம்ப சாமர்த்தியமா இருந்துச்சுன்னு வச்சுக்கயேன், நீ வேணா தேடி கண்டுபிடிச்சு அதே ஆண கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் நீ செய்ய முடியும்." அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கருத்தை வெங்கு மாமா பதிவு பண்ணுவாரு. இவளுக்கு அப்பதான் ஒரு ஸ்பார்க் உருவாகும். நம்ம யார்றா இவன் இந்த கதை எழுதுனது? நம்ம கதைய அப்படியே எழுதியிருக்கிறானே, இவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுமே! அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இந்த ஸ்பார்க்க கிரியேட் பண்ணது ஆக்சுவலா வெங்கு மாமா தான். அதுவரைக்கும் இந்த தாட் இவங்களுக்கு வந்திருக்காது. இவர் வந்து அந்த தாட்ட கிளப்பி விட்டுருவாரு. அந்த தாட்ட கிளப்பி விட்டது மட்டும் இல்லாம, அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லுவாரு. என்னன்னா, "நீயே போய் அவன தேடி கண்டுபிடிச்சாலும், அவன் உன்ன நம்ப மாட்டான். அவன் வந்து திரும்ப உன்னைய ஸ்லட் ஷேம் பண்ணுவான்." அப்படிலாம் வந்து ரொம்ப அசிங்கமா பேசுவாரு. அந்த அந்த மாமாவுடைய அந்த 2, 3 டேஸ் ஸ்டே இருக்குல்ல, அந்தப்பலாம் இந்த பொண்ண வந்து கை அமுக்க சொல்றது, கால் அமுக்க சொல்றது, அப்படிலாம் ஏதாவது ஒரு அந்த பொண்ண வந்து டிஸ்டர்ப் பண்ற மாரி, பாலியல் ரீதியான ஒரு ம் இத செஞ்சுக்கிட்டே இருப்பாரு தொடர்ச்சியா. அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, "நீ வந்து மனைவியாலாம் யாருக்கும் இருக்க முடியாது. நீ வேணா யூ கேன் பி எ கான்குபைன் பட் யூ கான் பி எ வைஃப்" அப்படிம்பாரு. "நீ வந்து யாருக்காவது வப்பாட்டியா வேணா இருக்கலாம். ஆனா பொண்டாட்டியாலாம் இருக்க முடியாது." அப்படின்ற மாரி ரொம்ப அசிங்கமா அந்த பொண்ண சொல்லிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு என்ன தோணும்னா, இவரு சொல்ற கருத்தையெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து மாற்று கருத்தும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, ஏதோ ஒரு வகையில இவன் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு படிக்கு உயர்த்தியிருக்கிறான். அதனால நம்ம அந்த நன்றிய நினைச்சு பார்க்கணும். நம்ம எதுவும் கருத்து சொல்லிறக்கூடாது. நம்ம எதுவும் அவன திட்டிறக்கூடாது. அப்படின்ற மாரி அந்த தாட் இவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ, அதனால இவங்க வந்து எந்த கருத்துமே சொல்லிக்க மாட்டாங்க. அப்புறம் பேசுறப்பல்லாம் வந்து, "உனக்கு பிடிச்சு தானே அப்படி செஞ்ச? அவங்க கூட போன. அவன் ரொம்ப அழகா இருப்பானா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பானா?" அப்படின்லாம் ரொம்ப அந்த விஷயத்த வந்து ரொம்ப செக்ஷுவலைஸ் பண்றது. அந்த பொண்ணுகிட்ட அந்த மாரி விஷயங்கள மட்டுமே பேசுறது. "உன்ன மாரி கெட்டு போனவங்கலாம் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்." அப்படின்லாம் சொல்றது. ஸோ, ரொம்ப வந்து ஒரு மாதிரியா அந்த பொண்ண வந்து அசால்ட் பண்ற மாரி பேசிக்கிட்டே இருப்பாரு. மென்டலி அசால்ட் பண்ற மாரியே அந்த பொண்ண பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் இந்த இந்த தாட்ட அவர் உருவாக்குனார்ல, யாருன்னு போய் தேடி கண்டுபிடி அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன தோணும்னா, ஒருவேளை நம்மள கெடுத்தவன் தான் அந்த ரைட்டரா இருப்பானோ, ஒருவேளை அப்படிதான் அவன் தான் அந்த கதைய எழுதியிருப்பானோ அப்படின்னு அவங்களுக்கு தோணும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த அந்த ரைட்டரோட அட்ரஸ் வாங்கிட்டு போய், அந்த ரைட்டர போய் சந்திப்பாங்க. அந்த ரைட்டரோட நேம் வந்து ஆர்கேவி, அதாவது ஆர்கே விஸ்வநாத சர்மா. அவரோட அட்ரஸ் வாங்கி, அவர போய் அவர்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கி அவங்கள சந்திக்கிறாங்க. ஆர்கேவிய சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவர் வந்து அவங்க லைப்ரரியில இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியனோட அசிஸ்டன்ட் அவரு. ஒரு அசிஸ்டன்ட் லெவல்ல இருக்கிறவரு தான் இந்த மாரியான கதைகள எழுதுறவரு. அப்படின்றப்ப அவங்கள முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப, இந்த பிரபு இருக்கான்ல, இவங்கள வன்புணர்வு செஞ்சவன். அவன வந்து ஆர்கேவி வந்து ஒரு ஒரு காலேஜ் ஆல்பத்தில காமிக்கிறாங்க. அப்போ அவனோட கான்டாக்ட்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. இவன் இவன் தான் அந்த நபர் அப்படின்னு தெரிஞ்சோனையும், அவன சந்திக்கணும் அப்படின்ற மாரி இவங்களுக்கு தோணுது. அவனுடைய அட்ரஸ் வாங்கி, ஆர்கேவி கிட்டயே அவனோட கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி, சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சந்திக்கிறாங்க. சந்திச்சு பேசுறாங்க. பிரபு வந்து எப்படியான ஆள்னா, அவன் வந்து செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கிற நபர். வந்து அவனுக்கு பிடிச்ச பெண்களை அவன் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர். ஆனா, அவங்க வீட்ல அவனோட பெர்சனல் லைஃப் வந்து அவனுடைய மனைவி கிட்ட வந்து அவன் செக்ஷுவல் லைஃப்ல ஆக்டிவா இல்ல. ஆனா, வெளியில வந்து ஒரு ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, அவங்களுக்கே இவன பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறப்ப, அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு தான் நான் வந்து அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவான். அவங்களுக்கு அப்பதான் தெரியும், நான் வந்து எனக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இவன் அப்படி நடந்துக்கிட்டான் போல அப்படின்ற மாரி கங்காவுக்கு தோணும். அ இவன் சொல்லுவான், நான் வந்து ஒருத்தங்களோட அனுமதியே இல்லாம ஒருத்தங்கள அ ஒருத்தங்க கூட உடலுறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அது உங்க கூட தான். எனக்கு அப்ப தெரியல. இப்ப தான் நான் அந்த தவற உணர்றேன் அப்படின்ற மாரிலாம் அவன் சொல்லுவான். முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தாங்கல்ல ஒரு பிரபு, அந்த பிரபு மாரி இவன் இல்ல. உண்மையிலேயுமே இவன் ஒரு ஜென்டில்மேனா தான் இருக்கிறான். ஆர்கேவி சொன்ன மாரியே இவன் ஒரு ஜென்டில்மேன் தான் அப்படின்ற மாரி
அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அப்புறம் இவங்க அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க. பிரபுவோட ஒய்ஃப் பத்மா, அவங்களோட மகள் மஞ்சுளா இவங்களோடலாம் அறிமுகமாகறாங்க. அந்த பொண்ணு மஞ்சுளா கூட பிரபுவோட பொண்ணு மஞ்சுளா கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அடிக்கடி சந்திச்சுக்கிறது, அவங்க வந்து இவங்க வீட்டுக்கு வர்றது, மஞ்சுளாவ அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறதுன்ட்டு இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க, அந்யோன்யம் ஆயிடுவாங்க. இந்த க்ளோஸ்னஸ் இருக்குல்ல, இந்த இந்த அந்யோன்யம் இருக்குல்ல, கங்காவுக்கு வந்து இது ஒரு காதலா அப்படின்ற மாதிரி கூட தோண ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுவாங்க. கங்காவுடைய நடை, உடை, பாவனை இதெல்லாம் வந்து மஞ்சுளா அவங்களுக்கு நிறைய ஸ்டைல்ஸு, நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சரெல்லாம், வெஸ்டர்ன் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கு இதெல்லாம் மஞ்சுளா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே அவங்க வந்து தன்னை உடல் ரீதியாக, மன ரீதியாக ஒரு வேறொரு பெண்ணாக உணர ஆரம்பிப்பாங்க. இந்த பழக்கம், இந்த நட்பு, இந்த சோகால்டு காதல் இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செஞ்சது. ஒரு நாள் இவங்களும் பிரபுவும் காரில் போகிறப்ப கணேசன் பார்த்துருவான். பார்த்துட்டு வந்து அம்மா கிட்ட வந்து சத்தம் போட்டு போவான். அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இவங்கள கண்டிப்பாங்க, ரொம்ப சத்தம் போடுவாங்க. மாமாவுக்கு, வெங்கு மாமாவுக்கு கடிதம் போட்டு வரலாம் வைப்பாங்க. இவங்க ரொம்ப சண்டை போட்டு கத்த ஆரம்பிச்சோன்னையும் இவங்க கங்கா கேட்பாங்க, நீ மட்டும் என்ன அப்பா போனதுக்கப்புறம் என்ன மொட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே வெள்ளை சீலை கட்டிக்கிட்டா இருக்கிற, நீயும் வந்து நீ நல்லா தானே இருக்கிற அப்படின்ற மாதிரி இவங்க திட்டிடுவாங்க. ரொம்ப கேரக்டர் அசாசினேட் பண்ணுறப்ப போய் இவங்க வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்திடுவாங்க. அடுத்த நாள் காலையிலேயே போய் அவங்க அம்மா வந்து மொட்டை போட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஃபீலிங்கெல்லாம் இருக்காது. கங்காவுக்கு என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்காது. பட் அவங்க சொன்ன வார்த்தை வந்து இவங்களை காயப்படுத்திடுச்சு போல் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருக்கும். வெங்கு மாமா ஊர்லேருந்து கிளம்பி வருவார். இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கேள்விப்பட்டு ஒரு 4 பக்க கட்டுரை மாதிரி ஒரு கடிதத்தை அவங்க அம்மா எழுதியிருப்பாங்க. அந்த கடிதத்தை பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற மாதிரி வருவார். அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இங்கே இருக்கல, எனக்கு பிடிக்கல, நான் வந்து கணேசன் கூடயே போயிடுறேன், என் பையன் வீட்டுக்கே போயிடுறேன், மாதம் 50 ரூபா பணம் கொடுத்துட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கா சொல்லுவாங்க, மாதம் 50 ரூபா என்ன 50 ரூபா, நான் 100 ரூபா தந்துடுறேன், நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தப்போ இது ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் நடக்கும். என்னென்னா, நீங்கள் வாங்க தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க கங்கா. அவங்க அம்மாவும் போவாங்க. போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாமா வீட்டில் இருக்கார்ல, அவளுக்கு அது வந்து பிடிக்காது. நீ போகிறன்னா போ, ஆனால் என்கிட்ட வந்து சண்டை போட்டு போகிற மாதிரி நீ போகாத. நீ சண்டை போட்டு போகிற மாதிரி போனீன்னா அந்த வீட்டில் நீ போய் உனக்கு மரியாதை இருக்காது. அதனால் அதுக்காக சொல்கிறேன், நீ வந்து நார்மலாக போகிற மாதிரி போ. நீ எப்போ உனக்கு எப்போ திரும்ப வரணும்னு தோணுதோ அப்போ திரும்ப வா. ஆனால் நீ போகிறதுக்கு முன்னாடி மாமாவை அனுப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரில இந்த கான்வர்சேஷனில். அவங்க வந்து அவங்க அம்மா வந்து கங்காவுடைய அம்மா வந்து வெங்கு மாமாவை அனுப்பிட்டு தான் வந்து கணேசன் வீட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி திரும்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் தொடருது. கங்கா வீட்டுக்கெலாம் பிரபு வர ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வந்து சரக்கடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது. அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கன்னொன்னையும் அவள் வீட்டில் வந்து ஒரு ஆஸ்ட்ரே வாங்கி வைப்பாங்க கங்கா. அப்புறம் அவருக்கு உடுத்திக்க லுங்கிலாம் வாங்கி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப்பாக, ஒரு ஏசெக்ஷுவலான ஒரு பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப்னால் எந்த காம உணர்ச்சியும் இல்லாமல், காம எண்ணங்களும் இல்லாமல் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு காதல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது காதலா அப்படின்னா தெரியல. பட் ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து போக ஊருக்குள்ளெல்லாம் என்ன பேசிப்பாங்கன்னா, வழக்கமாக என்ன பேசுவாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருந்தால் அரசியலும் விஞ்ஞானமும் அறிவியலுமா பேசுவாங்க. இல்லை அவங்க காமம் தான் பேசுவாங்க அப்படின்னு ஊருக்குள்ளே எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா எல்லாரும் அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் நினச்சிப்பாங்க. இந்த டவுட் இருக்குல்ல, இந்த சந்தேகம் இருக்குல்ல, இந்த இந்த இது கங்கா வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இதை நம்ம வந்து பிரபுகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுவாங்க. ஊர்லலாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாட் நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஏன் இப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்தப்போ கங்கா ஒன்று நினைப்பாங்க, அந்த 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 இடத்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஜெயகாந்தன் வர்ணிச்சிருப்பார். இவரை காதலிக்க முடியாத நானும், தன்னை விரும்பாதவளை வற்புறுத்தாத இவரும் சேர்ந்தே இருப்பது எவ்வளவு சௌகரியமான சங்கடம் அப்படின்னு எழுதியிருப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். ஸோ இப்படியா அந்த இவங்களோட ரிலேஷன்ஷிப் தொடருது. இப்படி போயிட்டுருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நாள் ஆர்கேவி இருக்கார்ல, ஆர்கேவி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவார். என்னென்னா, கங்காவுக்கு ஃபோன் பண்ணி நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவளுக்கு வந்து ஜென்யூனாக திருமணத்து மேலெல்லாம் ஆசையே இருக்காது. சரி என்ன சொல்கிறாரு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணால் எங்கள் அம்மாட்ட பேசுங்க, எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரு விலாசம்லாம் கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா,
அவங்களோட கணேசனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை போய் பார்த்து இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி, ஸோ ஆர்கேவி இந்த மாதிரி கல்யாண விஷயத்த வந்து சொல்கிறப்ப அவங்க அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிரும், எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ இப்போ இந்த 2 பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, பிரபுவும் கங்காவும் பேசிக்கிறாங்களே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த கல்யாணத்துக்கு இடையூறாக இருக்குமோ அப்படின்னு கணேசன் நினைப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பிரபு கிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்கள பார்ப்பான். சார், இந்த மாதிரி நான் வந்து கணேசன், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்களா, கங்கா அவங்களோட அண்ணன், அந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து கங்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பிரபுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங், அவர் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் வந்து, அப்படியா நான் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும், அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தேவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜென்யூனாக இந்த கல்யாணத்தை பற்றி ஃபீல் பண்ணுவாப்புல. அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கணேசன் சொல்லுவான். நான் உதவி பண்ணணுன்னா என்ன அப்படின்ட்டு அவனுக்கு புரிஞ்சிடும் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. நான் வந்து கங்கா கூட பேசக்கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் வந்து கங்கா கூட பேசுகிறத, அவங்கள மீட் பண்ணுறத, அவங்களோட ஃபோன் கால்ஸை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க, பிரபுவோட வீட்டுக்கே போய் மஞ்சுளாட்ட கேட்பாங்க, எங்கே உங்கள் ஃபாதர் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவர் பெங்களூர் போயிருக்காரு, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்கிட்ட இவங்க ஒன்றும் காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ 3 நாள் கழித்து பெங்களூர்லேருந்து திரும்ப வருவான். அப்பையும் வந்து இவங்ககிட்ட பேசிக்க மாட்டான். இவங்க ஃபோன் பண்ணி, அவங்க ஆஃபீஸில் இருக்கிறப்ப ஃபோன் பண்ணி பிரபுகிட்ட பேசுவாங்க. நம்ம இனிமேல் பேசிக்காமல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி பிரபு சொல்லிடுவான். இல்லை, நான் வந்து நீங்கள் பேசாமல், நான் உங்ககிட்ட பேசாமலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப போராட்டத்திற்கு அப்புறம் இவன் வந்து, இல்லை நம்ம இதை முடிச்சுக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லை, நீங்கள் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவான். இவங்க ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகி, எப்படி இந்த கங்கா வந்து காலையில் 8:30 மணி பஸ்ஸுக்கு மோர்ஜாத்தை கட்டிட்டு ஆஃபீஸ் உண்டு வீடு உண்டுன்னு இருந்த பொண்ணு பிரபுவை மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட மென்டாலிட்டி எல்லாமே மாறி அவங்க சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து, அதுக்கப்புறம் பிரபு அப்படின்ற ஒரு கேரக்டர் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாதப்ப அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப அப்படி ஷேட்டர்ட் ஆயிடுது. அவங்க வந்து மதுப்பழக்கம், புகைப்பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகிறாங்க, வேற ஒரு பெண்ணாக மாறுறாங்க. அவங்களுடைய நிலை வந்து ஒரு ஒரு முற்றிலும் வேறுபட்ட நிலைக்கு வந்து இந்த இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரிவு வந்து கொண்டு போயிடும். ஸோ அப்படி தான் இந்த நாவல் முடியும். இந்த கதையை படிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. சோபா சக்தி வந்து அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார். ஒரு பொண்ணு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட, ஒரு சின்ன 15 வயசு பொண்ணு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த டாக்டர் சந்தேகப்பட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, யார், அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு அதை படிச்சுட்டு. என்னென்னா, இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் இருக்குல்ல, அது பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களால தான் நிகழுது. அண்ணன், அப்பா, தாத்தா, மாமா, சித்தப்பா, பக்கத்து வீட்டுக்காரன், இந்த மாதிரி நெருங்கிய உறவுகளுக்குள்ள நம்ம நம்புகிற, நம்ம பெரிதும் மதிக்கிறவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே, இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்கிறாங்க அப்படின்றதுக்கு டேட்டாவே இருக்கிறது. நான் என்ன நினச்சேன்னா, இந்த நாவல் வந்து இந்த சூழலில் தேவையா, இந்த மாதிரியான ஒரு 2023 ஆயிடுச்சு, இன்னுமே இந்த மாதிரியான நாவல்கள், இந்த மாதிரியான கதைகள் தேவையா அப்படின்னா, கண்டிப்பாக தேவைதான் போல் அப்படின்னு நினச்சேன் நான். ரீசெண்டாக வந்து நம்ம கேகேசி பாலு, பெருந்துறையில் ஒருத்தர் இருக்கார்ல, கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய ஒன் ஆஃப் த உறுப்பினர், அவர் வந்து என்ன பெண்கள்கிட்ட என்ன சபதம் வாங்குறாரு அப்படின்னா, கட்டுனா கவண்டனை தான் கட்டணும், இது சின்னமலை சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த தாம்பிராம் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூரில் நடந்துச்சுல, அதில் ஒரு மாமா பேசுவார், அவருடைய மேன் பூப்ஸை இப்படி மறைச்சிக்கிட்டு பேசுவார்ல, நீ நாடாராகவே போகிற, நீ ஐயராக பிறக்காத, நாடாராக பிறக்கிறது தான் ஈஸி, ஐயராக பிறந்தா கஷ்டம், நீ நாடாராக இருந்தீன்னா நீ வந்து தப்பு பண்ணலாம், குடிக்கலாம், சீட்டாடலாம், கூத்தியா வச்சுக்கலாம், ஐயராக பிறந்தா இதெல்லாம் பண்ண முடியாது, தப்பு, நீ நாடாராகவே போகிற அப்படின்னு சொல்லுவார்ல. அவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம ஆற்று பொண்ணுங்களெல்லாம் வந்து ஐயர் பையனாக பார்த்து லவ் பண்ண சொல்லுங்கோ, வேற ஆற்று பையனை லவ் பண்ண சொல்லாதீங்கோ, நம்ம ஐயர் ஆற்று பொண்ணுங்கள் ஐயர் ஆற்றுலேயே கல்யாணம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவார்ல. இது வந்து இப்போயுமே திரும்ப திரும்ப இது ரொம்ப அதிகமாகிடுச்சோ, இந்த சாதியை பற்று இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த வள்ளிக்கும்மி யாருன்னு சொல்லி இதெல்லாம் பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ. ஸோ இந்த பாலு மாமா, நம்ம
ஐயர் மாமா இவங்கலாம் வந்து தங்களுடைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொண்டு போய் பெண்கள்கிட்டயே புகுத்திட்டு இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. இவங்களுடைய குடும்பத்தினுடைய மானம், இவங்களுடைய சாதியினுடைய மானம், இதனுடைய சாதியினுடைய பற்று, இதெல்லாம் பெண்ணினுடைய வஜைனால தான் இருக்கிறதா இன்னுமே நினச்சிட்டு இருக்கிறதா எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்லை அப்படின்றத ஜெயகாந்தன் வந்து நிறைய கதைகளில் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஸோ ஜெயகாந்தனுடைய கதைகள் இன்னுமே இன்னொரு 50 வருஷத்துக்கு படிக்க வேண்டிய இன்றைய 2K கிட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய தேவை இருக்கிறது. ஸோ நான் வந்து ஒரு ரைட் டைமில் தான் அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் பேசியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து என்னுடைய சொந்த கருத்து மட்டும்தான். உங்களுக்கு இதில் விமர்சனம் இருந்துச்சுன்னா நான் ஒரு QR கோடு தரேன், இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயோ தரேன். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.